கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது வருகின்ற ஆவணி மாசத்துடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்துல வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆயிருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுல உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்ப இப்படி இருக்கின்ற பொசிஷன்ல இந்த ஆவணி மாச பலன்கள், இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்ப இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, ராசிநாதனான குரு ராசிக்கு 5ல் இருந்துகிட்டு அங்க உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எப்ப ராசிநாதன் ராசியை பார்த்துட்டாலே வெற்றி 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 வெற்றி. அதுவும் தனக்காரனான குரு உச்சம் பெற்று பார்க்கிறாரு. மிக சிறப்பு. மீன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் புத்திர வாக்கியம் இல்லாதவர்கள், குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த ஆவணி மாசத்துல வம்சம் விருத்தி ஆயிடுமா? விருத்தி ஆகிப்படும். ராசிநாதனை பார்க்கிறாரு, 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்குமா? புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பெற்றவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகுமா? விலகும். அதே போல ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தை 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்க்கறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வெளியூரா இருக்கட்டும், அது வெளிமாநிலமா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும் கிடைக்கும். எப்படி சாமி சொல்றீங்க? ராகு இருக்காரு 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வெளியூர் வெளிமாநில தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவர். படிப்புக்காகவும் உயர்கல்விக்காகவும் வேலை நிமித்தமாகவும் எடுக்கின்ற முயற்சிகள், அங்க போயிட்டு PR விசா சிட்டிசன்ஷிப் எது கேட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி. என்ன சாமி ஒரு இக்கு வைக்கிறீங்க? ராசியில சனி பகவான் இருக்கின்றார். சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறாரு. அப்போ உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அலைய வேண்டியதுதான், தெரிய வேண்டியதுதான், சம்பாதிக்க வேண்டியதுதான். பணம் முக்கியம்தான், ஆனா பணமே முக்கியம் அல்ல. பணத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஓவரா ஓடணும்னாக்க அது நம்ம உடல் நலத்தை பாதிக்கும். அதுவும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால பாத வலி, மூட்டு வலி, யூரினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இருக்கிறதுலே எது முக்கியம் அப்படின்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை விட சிறந்தது நிதானம். அப்ப மீனராசிக்காரர்கள் நிதானமா இருந்து போனோம்னா வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, நம்ம எப்பொழுதுமே மாச பலன்களை எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னாக்க விரைவாக செல்லும் கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சுதான் மாச பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த 4 கிரகங்களும் இந்த மாசத்துல என்னென்ன நற்பலன்களை எந்தெந்த இடத்துல இருந்துட்டு பண்ண கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. ஜென்ம சனி இருந்தாலும்
உங்களுடைய ராசியை குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால அசிங்கம் அவமானம்லாம் பட்டுட்டு இருந்தது கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் 7ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று போறார். 9ஆம் மாசம் 3ஆம் தேதி செப்டம்பர் 3லிருந்து ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டுல போய் உட்கார்றார். இதன் மூலியமாக என்ன ஆக போறது அப்படின்னா, எதிராளிகளின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பார்ட்னர்ஷிப், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுவாக இருந்தாலும் ஜாகிரதையா பார்த்து போறது நல்லது. ஏன்னா எதிராளிகளின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறார். எப்போ 1/9/2026 இதன் மூலியமாக பார்த்தேனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனால பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தேனால் செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால மேல் படிப்பு விஷயத்துல நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக வரும். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, வெப்பம் சூடு சம்பந்தமான உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தோல் மற்றும் சிறுநீர் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம், எந்த கோவிலுக்கு போகலாம்? அதை தவிர இந்த மாசத்துல முயற்சிகள் கைகூடும்னு சொன்னாலும் எந்தெந்த நாட்கள் முயற்சிகளை கைவிடுவது நல்லது அப்படின்றத பத்தி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க. இது இந்த 18/8/2026 17/9/2026 31 நாள். இந்த 31 நாள்ல மீன ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய நாள். அதாகப்பட்டது புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தவிர்க்க வேண்டிய நாட்கள் 19/8/2026, 14/9/2026, 15/9/2026, 16/9/2026. இந்த 4 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா இருக்கும். சரி, இந்த மீனராசிக்கு அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியான பலன்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ள அரக்கோணம் பக்கத்துல கோவிந்தவாடி அகரம், பாலாற்றின் கரையில சங்கராச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளால் நிறுவப்பட்ட தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில போய் வழிபடுங்க. அவருக்கு போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்துங்க. வெற்றி 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 கிடைக்கும். சாமி, எனக்கு கோவிந்தவாடி அகரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு கோயில்ல உள்ள சிவன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு வாரம் வியாழக்கிழமை வியாழன் ஓரையான குரு ஹோரை, வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹோரை அப்படின்றது குரு ஹோரை. குரு ஹோரையில ஒரு நெய் தீபம் போடுங்க. 9 முறை பிரதட்சணம் வாங்க. அடுத்தது அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டு வணங்குங்க. அன்னைக்கே சுண்டல் பண்ணிருங்க. வெள்ளை மூக்குகடலை மேலே சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாய் வார்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அது நம்மளுடைய தடசங்களை விளக்கும். சரி, மீனராசி என்பவர்களுக்கு 18/8/2026 17/9/2026 வரையிலும் கன்க்ளூஷனா என்னென்ன நல்லது, என்னென்ன கெட்டுதல் அப்படின்றத நம்மளோட ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மீன ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதிகமான மூலதனம் போட வேண்டிய கட்டாயம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, நிச்சயமாக வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய வீடு மனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நினைத்த ஊர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மறைந்த இடத்திலிருந்து பொருள் சேர்க்கையை கொடுப்பார். இருந்தாலும் உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா
ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்றார், ஆட்சி பெற்று போறார். அதுவும் இந்த குரு ராசிக்கு சுக்கிரனுடைய 8ஆம் இடம் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறது இல்லை. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் 1-9 நிச்சயமாக முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.